வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி, அவர்களே சூக்குமமாக நிரம்பி, இன்றைய நிகழ்வை நடத்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குகிறேன். நார்வே, டென்மார்க் இணையவழி நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நிர்வாகிகளுக்கும், மெய் அன்பர்களுக்கும், இணைய வழியே இணைந்திருக்கும் மெய் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அகம், புறம், ஆனந்தம். அகம் என்றால் உள்ளம், மனம், உள்ளே, கருமையம் அப்படின்னு சொல்லலாம். புறம் என்றால் வெளியே, நம்முடைய பரு உடலை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அகத்திலே நாம் நிறைவாக, அமைதியாக, சந்தோஷமாக இருந்தால் தானே புறத்திலும் அது வெளிப்படும். அதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று. அழகு என்பது நம்ம பார்ப்பதற்கு நல்ல கலரா ஃபேரா இருப்பது மட்டுமல்ல, அது ஒரு ஆனந்தத்தின் வெளிப்பாடுதான். அதுவும் ஒரு அலை இயக்கம். தன்னையும் தன்னை சுற்றியும் அது வெளிப்படும் போதுதான் அது இன்பமாக இருக்கும். சாமிஜி சொல்றாங்க, உள்ளம் அகம் அப்படி என்பது ஜீவகாந்த திணிவு பெற்ற மையம் கருமையம் என்று. கருமையத்தில் என்ன இருக்கிறது? பதிவுகள் எல்லாம் இருக்குது. நாம் பார்ப்பது, கேட்பது, பேசுவது எல்லாமே அதுலதான் இருக்கு. ஒவ்வொரு சீவனுடைய வாழ்வில் ஏற்படும் எல்லா வகையான அனுபவங்களும் நம் உடலில் உள்ள ஜீவகாந்த திணிவு நிலையான கருமையத்தில் இருப்பாக வைத்திருக்கிறது. இவ்வாறு பிறந்தது முதல் இறப்பது வரை நடைபெற்ற எல்லா இயக்கங்களும், அது மட்டும் இல்லாம முன்னோர்கள் இந்த வித்துத் தொடராக வந்த காந்த அலையில் சுருக்கி இருப்பாக இருக்கிறது. இந்த இருப்பு தான் ஆன்மா, உள்ளம், அகம் அப்படின்னு சொல்றோம். அகத்திலே தான் மனமும் இருக்கிறது. சாமிஜி சொல்றாங்க, உடலில் உயிர் சுழல அதிலிருந்து வெளியேறும் ஜீவகாந்தமே மனமாக இயங்குகிறது என்று. மனம் உயிரிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் ஒரு அலை இயக்கம். அந்த அலை இயக்கத்திற்கு தான் பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா போன்ற அதிர்வெண்களோட இருக்கு. மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனின் தன்மை. அதே நேரத்துல அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க, மனதின் மறுமுனை தெய்வம் என்றும். இறைநிலையின் நிழலே மனித மனம். இறையின் தன்மை தான் அந்த ஆனந்த நிலை, பேரின்ப நிலை, பேரானந்தம், பரமானந்தம் என்னெல்லாம் சொல்றாங்க. இந்த மகிழ்ச்சி, ஆனந்தம், இந்த தன்மை எல்லாம் நம்மிடம் இயற்கையாவே தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே இறைவனோட அம்சம்தான். எல்லா உயிர்களுக்குமே இறைவனின் அம்சம்தான். அது நமக்கு தெரியும். ஆனா இதை நம்ம அடிக்கடி சிந்தித்து பார்ப்பதே இல்லை. நாம் அதை அடிக்கடி நினைத்து ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். ஏன் நான் சிந்திப்பது இல்லைன்னா, நாம் வந்த வழியை மறந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் துன்பப்படுறோம்? மனிதர்கள் 6வது அறிவை பெற்றிருந்தாலும், அறியாமையினாலும், அலட்சியத்தாலும், உணர்ச்சி வயப்பட்ட நிலையாலும் பல தவறுகளை செய்கிறோம். அந்த தவறுகள் தான் பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களாகி 5 பழிச் செயல்களை நம்மை செய்ய தூண்டுகிறது. பொய், களவு, சூது, கற்பழிவு, கொலை போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்ய தூண்டி 3 மலமாக மாறி ஆணவம், கன்மம், மாயை என்றாகி மூளையின் அலைகளாக மாற்றம் பெற்று அந்த அலைதான் ஜீவகாந்தத்தில் பதிவு செய்து கருமையத்தில் இருப்பாக வைத்து விடுகிறது. இந்த இருப்பாகிய பதிவுகள் எந்த ஃப்ரீக்குவன்சில பதியுதோ அந்த ஃப்ரீக்குவன்சி வரும்போது அந்த பதிவுகள் எல்லாம் எழுச்சி பெற்று மூளையில் எண்ணமாக பிரதிபலிக்கிறது. அப்படி பதிந்ததெல்லாம் நல்ல நேர்மறையான எண்ணங்களாக இருந்ததுன்னா, அதோட விளைவு இன்பமாகத்தான் இருக்கும். ஆனந்தமாக இருக்கும். அதே ஒரு எதிர்மறையான தீய எண்ணங்களாக இருந்தா, அதோட விளைவு துன்பமா இருக்கும். அப்போ அகத்துல என்ன பதிவாகுதோ, அவைதான் நம் புறத்திலேயும் வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படும்? சாமிஜி சொல்றாங்க. வினைப்பதிவுகள் உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம், வாழ்வில் சிக்கல்களாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அகத்தே உள்ள மனம்தான், அந்த மனம் தூய்மை அடைய அடையதான் வினை வந்து தூய்மை பெறும். மன தூய்மைதான் அனைத்துக்குமே அடிப்படைன்னு சொல்றாங்க.
அப்ப மன தூய்மை பெறணும்னா, நம்முடைய மன அலை சுழலை குறைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் "மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்" அப்படின்னு சித்த புருஷர்கள்லாம் சொல்றாங்க. மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதன் தன்மைனா, மனதை நாம் எவ்வளவு உயர்த்திக் கொள்கிறோமா? எப்படி நம்ம உயர்த்திக்கிறோம்? எந்த அளவுக்கு நம்ம உயர்த்திக்கிறோம்? அவ்வளவிற்கு அந்த எந்த அளவுக்கு மனச நம்ம உயர்த்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையின் தரமும் உயரும். மனதை எப்படி உயர்த்திக் கொள்வது? சாமிஜி அதுக்கான வழியெல்லாம் சொல்றாங்க. மனம் என்ன என்பதை நீங்க ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா, அதை அறிந்து எப்படி உங்களால் உயர்த்திக் கொள்ள முடியும் அப்படின்னு தெரியும்னு சொல்றாங்க. மனதில 3 நிலை இருக்கு. புறமனம், நடுமனம், அடிமனம்ன்றது. புறமனம் என்பது இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க. இதெல்லாம் புறமனத்தின் மூலம் நடக்குது. இது போயிட்டு நடுமனதில் நம்ம கேட்பது, பேசுவது எல்லாம் போயி சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நடுமனம். அங்க போய் பதியுது. அடிமனம் என்பது சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட். இதுதான் பேரறிவு நிலை. அதுதான் இறைநிலை. அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் மனதின் மறுமுனை தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. புற மனத நம்ம பிடிச்சுக்கிட்டே அப்படியே உள்ள ஆழ்ந்து போனோம்னா, அத புற மனத பிடிச்சுக்கிட்டே போறதுக்கு தான் ஆக்கினை தவத்த நமக்கு உயிர் மேல் நிறுத்தி செய்யக்கூடிய தவத்தை குடுக்குறாங்க. அப்படியே போகும்போது, நம்ம அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அப்படியே தொடர்ந்து செய்ய, செய்ய, செய்ய அது உள்ள போயிடலாம். இப்ப இந்த மனம் உருவாவதற்கு 3 விதமான விஷயங்கள் இருக்கு. அது சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இது வினைப்பதிவு உருவாக காரணம் இந்த 3ம் தான். சஞ்சிதம்ன்றது பழைய வினை, முன்னோர்கள் செய்த வினை எல்லாருக்கும் தெரியும். பிராரப்தம் 3 வயதிலிருந்து இன்று வரை நம்ம செய்யக்கூடிய எல்லா வினைகள் எல்லாமே. ஆகாமியம் என்பது ஆன்மாவுக்கு அந்த ஒரு ஆசையை ஊட்டி, நம்மளை செய்ய தூண்டி செய்யக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாமே ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல சாமிஜி அந்த பக்தி மார்க்கத்துல ஆரம்ப நிலையில தினமும் சாமிஜி இந்த மார்கழி மாதத்துல பஜனை பாடும்பொழுது, இந்த ஒரு குறிப்பிட்ட பாசுரத்த அவருக்கு ரொம்ப பிடிச்சு தினமும் படிப்பார்ன்னு சொல்லுவாங்க. திருப்பாவாய்ல ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் 5வது பாசுரம். "மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநிதியாம் யமுனை துறையவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோம் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்" என்ற இந்த ஒரு பாசுரம். இதுல ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா, பழவினை புகுவினையும் தீயினால் தூசு ஆகுமா. எப்போ? இறைவனை வாயினால் பாடினால் மட்டும் போதாது, மனதினால் சிந்தித்து, நம் தவம் செய்யறத தான் அவங்க அப்படி சொல்றாங்க. மனதினால் சிந்தித்து செய்யும் பொழுது, அப்ப எல்லா வினைகளுமே தீயாய் பொசுங்கி விடுமாம். அதற்கு துணை செய்பவர் யாருன்னு கேட்டா, நம்ம குருபிரான் தான். அப்ப குரு காட்டும் வழி இதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தவமும், அறமும் தான். அப்ப அகத்தவம் செய்ய செய்ய நாம் வினைப்பதிவிலிருந்து நம்மால் வெளியேற முடியும். அததான் சாமிஜி "வினைப்பதிவை போக்காமல் வீட்டை விரும்புவதோ பொருந்திடாது" அப்படின்னு ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. இதையே தான் திருமந்திர பாடல் திருமூலத் தேவர் சொல்றாங்க. "திளைக்கும் வினைக்கடல் தீர்வரும் தோணி இளைப்பினை நீக்கும் இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே" அப்படின்னு. அதாவது இந்த வினையாகிய இந்த பாவங்கள், துன்பங்கள் இந்த கடல்லேயே மனிதன் வந்து நீந்தி, நீந்தி, நீந்தி அந்த வினை வந்து இந்த கடல் அளவுல இருக்காம் மனிதர்களுக்கு அப்போனா. அந்த கடலிலே நீந்தி கொண்டிருக்கிற மனிதன் நீந்தி, நீந்தி வெளிய வரணும்னு நினைக்கிறான். வெளிய வர முடியாம சோர்ந்து போகிறானாம். அதற்கு 2 வழி இருக்குதுன்னு சொல்றாரு திருமூலத்தேவர். அது யார் ஒருவர் தவமும், அறமும் செய்கிறார்களோ, அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சந்ததிகளுக்கும், குழந்தைகளுக்கும் நலம் செய்ய வல்லது அப்படின்னு இந்த பாடல் மூலம் சொல்றாங்க. நம்மளால இது செய்ய முடியுமா? அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், செய்யும் காலத்துல. ஆனா, இதுக்கு சாமிஜி நமக்கு ஒரு தன்னம்பிக்கைய கொடுக்கிறாரு பாருங்க. ஒரு கவியில. "நான் எனினும், நீ எனினும் நிறை அறிவில் ஒன்றே, நல்லுயிரில் வினைப்பதிவில் தான் முன்பின்னாய் உள்ளோம்" அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. சாமிஜி தன்னோடு நம்ம எல்லாரையுமே அவங்களோட ஒப்பிட்டு சொல்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க. நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் எல்லாருமே அறிவு நிலையில் ஒண்ணுதான்ப்பா. அதாவது நான் அத வினைப்பதிவிலும், உங்களோட உயிர் இதுலயும் தான் நம்ம முன்ன பின்ன இருக்கோன்ற மாதிரி நமக்கு ஊக்கப்படுத்துறாங்க.
பயிற்சிகளை செய்வதற்கு. தன்னையே ஒப்பிட்டு எவ்வளவு மேன்மை பொருந்திய குருவை பெற்றிருக்கோம் பாருங்க நாம. எவ்வளவு பாக்கியசாலிகள். அப்போ எப்படி அந்த ஆனந்த நிலை கிட்டும் அப்படின்னு பார்த்தா, மனித வாழ்வில் அகம்புறம் ஆனந்தமாக இருக்கணும்னா எப்பொழுதும் இறைநிலையோடு இணைந்த நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு தான் அகத்தவம் நமக்கு துணை புரிகிறது என்று அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. அதற்காக தான் மனிதனை நல்வழிப்படுத்தி எங்கிருந்து வந்தோமோ அந்த நிலையை அடைய நமக்கு வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து, தாமும் பின்பற்றி வாழ்ந்து முழுமை பேற்றை அடைந்த பல சித்த புருஷர்கள், யோகிகள், மகான்கள் எல்லாம் யோக பயிற்சிகளாக நமக்கு கொடுத்திருக்காங்க. அவர்கள் வழியே நின்று குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு முதல்ல உடலை நல்லா வச்சுக்கிறது உடற்பயிற்சி, உயிரை வளமாக வைத்துக் கொள்ள காயகல்ப பயிற்சி, 9 வகையான சிறப்பான தவ பயிற்சிகள் எல்லாம் எளிய முறையில நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அப்போ உள்ளும் புறமும் நாம் உயர வேண்டும் என்றால் தவத்தில் தான் உயர்வு பெற வேண்டும். இப்போ சாமிஜி ஒரு கவியில தவத்தின் உயர்வு என்ற ஒரு கவியில இத பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே, சுருங்கச் சொல்வேன் சுயநிலையை அறிய கருத்தவமே போதும் அப்படின்னு சொல்றாங்க. கருத்தவம்ன்றது நம்ம செய்யக்கூடிய குண்டலினி தவம் தான். இக்கவியில இயற்கையில எல்லா தோற்ற பொருள்களும் அதனதன் கடமைகளை செய்து கொண்டு அதன் உள்ளும் புறமும் அதோட நிலையில இருந்து கொண்டு ஆனந்தமாக இருக்கும்போது மனுஷன் மட்டும் ஏன் இப்படி அல்லல் படணும்? அதுக்குதான் சாமிஜி அன்பர்களே சுயநிலையை அறிய கருத்தவமே போதும். அகத்தவம் செய்ய செய்ய மனம் தூய்மை பெறும். மனம் தூய்மை அடைய அடைய வினையும் தூய்மை பெறும். அப்போ அகத்தவம் செஞ்சா நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கவியில அகத்தவம் புறத்தவம் அப்படின்னு ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. தவம் என்பது உள் புறம் என்று 2 உண்டு. அகத்தது தவம் உள்ளாம் தழைக்கும் புறத்தவமாம் தேர்வோம். அதாவது உள் கடந்த தவம் செய்வதால் விளைவு என்னன்னா, நம்ம கிட்ட தழைக்கும் அறம். தவம் என்பது அகம் புறம் என்ற 2 இருக்கு. தவத்தின் மூலம் இறை உணர்வினால் நமக்கு தனி மனிதனிடையே அமைதி மனதுல கிட்டும். புறத்தவம் என்பது அறநெறி சார்ந்த வாழ்வு நமக்கு இயல்பாகவே வர ஆரம்பிச்சிடும். அகத்தவம் செய்ய செய்ய அந்த அறநெறி, சாமிஜி சொல்லக்கூடிய அறநெறி, அறநெறினா என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த தன்மையாக நாம் இயல்பாகவே மாற ஆரம்பிச்சிடுவோம். ஒழுக்கம் என்பது எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுணர்ச்சிக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல்தான் ஒழுக்கம்னு சொல்றாங்க. இந்த குணம் நமக்கு இயல்பாகவே இன்னொரு உயிருக்கு துன்பம் தராத ஒரு குணமாக மாறிவிடும். கடமை, நாம் பட்ட கடனை சமுதாயத்திற்கு நாம திருப்பி தரணும். அது மட்டும் இல்லாம தான் குடும்பத்திற்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் எல்லாம் சிறப்பாக ஆற்ற வேண்டும். சமுதாயத்திற்கு உடல் ஆற்றலால், அறிவாற்றலால், பொருளாலோ வாய்ப்புக்கு ஏத்தவாறு நம்ம அர்ப்பணம் செய்வதுதான் கடமை. அடுத்து ஈகை என்பது பிரதிபலன் பார்க்காம உதவுவது. ஈகையால் கொடுப்பவரும் பெறுபவரும் நலமடைவதோடு சமுதாயமும் நலம் பெறும். அப்போ இந்த அறநெறி தான். அறநெறி வாழ்வு நமக்கு இயல்பாகவே புறத்தில் அமைந்துவிடும். இந்த அறநெறி வாழ்வு நமக்கு கிட்டிவிட்டாலே அன்பும் கருணையும் அகத்தே மலர்ச்சி பெறும். அகம் மலர்ந்தா ஆனந்தம்தான், பேரின்பம்தான், ஆனந்தமயம்தான். அகம்தான் மெய்ப்பொருளாக தெய்வமாக வெளிப்படுகிறது. அதுக்குதான் மௌனத்திற்கு சாமிஜி அவ்வளவு முக்கியத்துவம் நமக்கு கொடுக்கறாங்க. நாமளும் வருடா வருடம் இந்த மௌனத்தை எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கிறோம். மன்றங்கள்ல வாரந்தோறும் மாதந்தோறும் மௌனம் நடக்குது. நம்ம இல்லத்திலையும் நம்ம செய்து அதை பழகிட்டு இருக்கோம். மௌனம் இருப்பதன் நோக்கமே இறை நிலையை உணர்ந்து அந்த ஆனந்த நிலையை அனுபவிக்கத்தான். அகம் புறம் ஆனந்தமாக வைத்துக்கொள்ள புறத்தே நம் உடலுக்கு சாமிஜி உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி நலமாக வாழவும் வைத்துக்கொண்டு உள்நோக்கி அகத்தவம் இயற்றி மனதின் மறுமுனை தெய்வத்தை அறிந்து கொள்வதற்காகவும் அகத்தாய்வு பயிற்சி செய்து நம்மளுடைய மன உடல் குறைகளை எல்லாம் நீக்கிக் கொண்டு ஒரு ஆனந்தமான ஒரு நிலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இவ்வளவு வழிகளை எல்லாம் செய்து உணர்ந்து நமக்கு அளித்த குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான் அடைந்த ஆனந்த அனுபவத்தை பல கவிகள்ல சாமிஜி சொல்லியிருக்காங்க.
சாமிஜி சொன்னதுக்கு முன்னாடி, இந்த அகத்தவம் நாம் எப்படி செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம செய்யக்கூடிய இந்த 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் தவம் கண்ண மூடி அமர்ந்திருப்பதா அப்படின்னு கேட்டா, ஆ வள்ளல் பெருமகனார் ராமலிங்க வள்ளல் பெருமகனார் வந்து ஒரு அருட்பா கவியில சொல்றாங்க, அந்த தவம் செய்யறது அந்த மௌனத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தாராம், "நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே." அன்பே என்பது இறைநிலைய சொல்றாரு. "நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்று நான் வன்மின் உலகியேர் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர்." அப்படின்னு சொல்றாரு. அவரு அந்த இறைநிலையோட கனெக்டிங்ல இருக்கும் பொழுது அவருடைய உள்ளுணர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு. அதையே நினைச்சு நினைச்சு இருக்காரு. அப்படியே நெகிழறாரு. அந்த அன்பும் கருணை ஊற்றெடுக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுவரை அவருடைய உள்ளம் வந்து அப்படியே நெகிழ்ந்து போகுது. நெகிழ்ந்தது மட்டும் இல்லாம அப்படியே நிறைந்தது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த சமநிலைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த நிலைக்கு அன்னாரோட அ அகம் வந்து வந்திருக்கு. அதனால அவர் கண்ணுல இருந்து தண்ணீரா ஊற்றெடுக்குதாம். சில சமயத்துல இது நமக்கு ஏற்படுவது உண்டு. முக்கியமா நம்ம பழம்பெரும் ஆலயங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, அந்த கருவறை நமக்கு பார்க்கும் பொழுது அந்த அனுபவம்லாம் எனக்கு இருக்கு நெறைய. காரணமே இல்லாம நமக்கு கண்ணில் நீர் சொரிஞ்சு இருக்கும். சொரிந்து கொண்டே இருக்கும். அதனால அவரோட உடம்பு அவர் அதுல அந்த உவமையோட சொல்றாரு. நனைஞ்சு நனைஞ்சு போச்சாம். மீண்டும் மீண்டும் இறைவனைப் பற்றி நினைத்துக் கொண்டே இருப்பதனால இந்த ஒரு நிலைய அந்த உள்ளம் உருகி அன்பால் கரைந்து போகின்ற ஒரு தன்மை. அதுதான் அந்த ஆனந்த கண்ணீர் பெருகி அந்த உடல் உடல், மனம், அகம், புறம் 2மே ஆனந்தத்துல மூழ்கிறது. இதையே தான் சாமிஜி அவங்களுடைய அனுபவமாக ஆனந்த அனுபவம் அப்படின்னு ஒரு கவியில சொல்றாங்க. கவி எண் 1641. "கட்புலனால் காணுகின்ற பொருட்களூடே கருத்தூன்றி விண் அறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்தபோது உலகங்கள் தெய்வமயம். உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம். அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனமன்றோ." அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி. கண்கள் மூலம் நாம் காணுகின்ற எல்லா அதாவது தோற்ற பொருட்களும் சரி, அறிவை செலுத்தி நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே விண்களின் இந்த அணுக்களின் கூட்டு சேர்க்கை தான் அப்படி என்பதை நம்ம அறிய வேண்டும்னு சொல்றாங்க. விண்ணிற்கு மூலமாக உள்ள உண்மை பொருள் அந்த இறைநிலை, பரம்பொருள், உட்பொருள் அது இருந்து இயங்கி நம்மளை எல்லாம் இயக்கி காக்கிறது என்பதையும் நம்ம அடிக்கடி சிந்திச்சு பார்க்கணும். அத உணர வேண்டும். அவ்வாறு உணரும்போது தான் பிரபஞ்சத்தில் இருக்கிற காணக்கூடிய இந்த உலகத்தில காணக்கூடிய எல்லா தோற்றப் பொருட்களுமே நமக்கு தெய்வமயமாக இருக்கும். லட்சோப லட்ச உயிரினங்களும் தெய்வமயமா இருக்கும். அகம் என்ற சிற்றறிவு பேரறிவில் லயமாகும்போது உண்டாகும் இந்த அனுபவம் தான் இந்த ஆனந்த நிலை, பேரின்ப நிலை. அதைவிட பெரிய இன்பம் வேற எதுவுமே இல்லன்னு சாமிஜி தான் உணர்ந்த அந்த ஆனந்த அனுபவத்தை இந்த கவிகள் மூலம் சொல்றாங்க. ஆனந்தம் அப்படின்னா, ஆனந்தம் என்றால் ஆண் அப்படின்னா ஆன்மாவை உடைய மனிதன். அதாவது மனிதன். முடிவுற்ற இடம் அந்த ஆன்மா முடிவுற்ற இடம் வந்து இந்த தெய்வீகம், இறைநிலை. ஆண் கூட்டல் அந்தம் தான் மனிதன் கூட்டல் அந்த முடிவு நிலை தான் இந்த ஆனந்தத்தை கொண்டு அந்த ஆனந்தம். இந்த ஆனந்தத்த தான் அட்சரங்கள் கொண்டு நம்மால் எழுத முடியாது. அத நம்ம வந்து உணரத்தான் முடியும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அதுக்கு தான் நமக்கு மௌனத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் குடுத்து நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். சாமிஜி சொன்ன வழிப்படி. இதே தான் அப்பர் பெருமகனார். சைவ சமயத்தின் முக்கியமான 4 அடிகளார்கள்ல ஒருவர் வந்து திருநாவுக்கரசர். இவர் தம் 80 வயது வரை பல்வேறு இன்னல்களுக்கு இடையே சிவபணியை ஆற்றிக் கொண்டு வந்தார். இவர் பல பதிகங்களையும் இயற்றியிருக்கிறாரு. சமணர்கள் எல்லாம் எப்படியாவது சமண சமயத்திற்கு அந்த சமண மதத்திற்கு கொண்டு வர வேண்டும்ன்ற எண்ணத்தோட அவரு ரொம்ப வற்புறுத்திக் கொண்டே இருந்தாங்க. ஆனா அப்பர் பெருமகனார் வந்து மாறவே இல்ல. அந்த சிவநிலையிலேயே சிவ சிந்தனையிலேயே இருந்தாரு. அதனால சினமுற்ற சமணர்களுக்கு ரொம்ப சினம் வயப்பட்டாங்களாம். அப்பர் பெருமகனார சுண்ணாம்பு கால்வாயில அதாவது மிகுந்த வெப்பமான ஒரு சுண்ணாம்பு தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல அங்க போய் அவர நிறுத்தி அப்படியாவது அவரு ஒத்துக்கிட்டு சமண சமயத்திற்கு மாறிட மாட்டாரா என்ற நோக்கோட அவர நிக்க வச்சுட்டாங்களாம் பனிஷ்மென்ட் போல.
அப்படி போட்டும் கூட அந்த வெப்பத்துல நின்ற அப்பர் பெருமானோட மனம் எங்க இருந்ததுன்னு கேட்டா, அந்த மனதின் மறுமுனையில தான் இருந்தது அவருக்கு. மனம் மாறவே இல்லையாம். சதா ஈசனோட நினைவோட அவர் சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய அந்த மந்திரத்த சொல்லிக்கிட்டே, அந்த இறைநிலையோடு அந்த எண்ணத்திலேயே இருந்தாராம். அந்த கொதிக்கும் இடத்துல நிக்கும் பொழுது கூட, ஐயோ! துன்பப்படுறோமே அப்படின்னு எண்ணாம, அந்த இறைநிலையோட கனெக்ஷன்லயே இருந்தாராம். அந்த சூழ்நிலையில பாடுன பாட்டு தான் இந்த தேவார பதிகம் 5ஆம் திருமுறை. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே அப்படின்ற கூடிய இந்த பதிகம். அந்த சுண்ணாம்பு கனல் வெப்பத்துல கூட அவருடைய மனம் வந்து சுகமா இருந்ததாகவும், ஏன்னா அவர் இறைநிலையோட ஒரு கனெக்ஷன்ல இருக்காரு. எண்ணத்தில் கலந்த அகத்திலே இறையோடு கனெக்ஷன்ல இருக்காரு. எண்ணத்தில் கலந்து நிற்கிறார். அப்ப எப்படி இருக்கிறதாம்? அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வெப்பத்துல இருக்கும்போது கூட, எனக்கு வீணையின் நாதம் கேட்குது. மாலை நிலவோட தன்மை எப்படி குளிர்ச்சியா இருக்குமோ அப்படி இருக்கு. வீசுகின்ற தென்றல் காற்று என் மேல பட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. ஏன்னா அந்த இறைநிலை கனெக்ஷன்ல இருக்கிறதுனால அப்புறம் குளத்தில் அல்லி மலர் வண்டு மொய்க்கும் பொய்கை எப்படி இருந்ததோ குளிர்ச்சியா இருந்ததோ அப்படியெல்லாம் இருந்ததாக ஓமை சொல்லி இந்த பதிகத்துல சொல்லியிருக்காங்க. அந்த பேரானந்த நிலையில இருக்கார். ஈசனோடு ஒன்றி கலந்து இருக்கிறார். இந்த உணர்றதுக்கு இதை நம்ம எப்படி உணர்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இந்த தவம் தான் நமக்கு ஆழ்ந்த தவம் செய்யும் பொழுது இது நமக்கு துணை புரியும். இதுக்கு ஒரு உதாரணமாக இது அப்பர் பெருமானோட இந்த நடந்த நிகழ்வு. இதே சாமிஜியும் ஒரு கவியில சொல்றாங்க. இறைநிலையோடு எண்ணம் எப்பொழுதும் இருப்பதனால வந்து, ஒரு பக்குவ நிலைக்கு நம்முடைய மனம் வந்துவிடும். அதே பக்குவ நிலை தான் அப்பர் பெருமானுக்கும் வந்துடுச்சு. ஆனா நாமெல்லாம் என்ன சொல்லுவோம் பாருங்களேன், நாம் துன்பம் வருவதனால தான் நான் தவமே செய்யல அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு கஷ்டமா இருந்தது எனக்கு தவம் செய்யறதுக்கு மனம் வந்து செட் ஆக மாட்டுது. மனம் வந்து அந்த ஈடுபாடு போகல. க சூழ்நிலை காரணமா அப்படிலாம் சொல்வோம். ஆனா அப்பர் பெருமான் துன்பம் வரும்போது தான் ஆழ்ந்த தவத்திலேயே செல்லுறாங்க. அந்த நிலைக்கு நம்ம போனோம். என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும், அந்த கஷ்டத்திலயும் நம்ம அந்த இறைவனை கைவிடாமல் இறைநிலையோடு எண்ணத்த நம்ம கலக்க விட்டு இருக்கும் பொழுது தான், நமக்கு அந்த ஆனந்த நிலை கிட்டும். அதுக்கு நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி வேண்டும்னு சாமிஜி சொல்றாங்க. சாமிஜி நிறைநிலை என்ற கவியில இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க, நிறைநிலையே தானாக உணர்வாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படின்னு சாமிஜி இந்த பாடல்ல சொல்றாங்க. இந்த சிற்றறிவை பேரறிவோடு இணைத்து உறைந்து உறைந்து சுத்தவெளியாகவே நாம் மாறிவிடும் போது நில உலக வாழ்க்கையின் இன்பங்கள் எல்லாம் அளவு கிட்டி தன் நிறைவு உண்டாகும். நம்முடைய ஆன்ம கலங்கங்கள் எல்லாம் நீங்கும். தன்முனைப்பு கரைந்து போகும். அந்த தன்முனைப்பு இறை முனைப்பாக மாறும். இதுதான் அந்த நிலைபேற்று நிலை. இதுதான் இந்த ஆனந்த நிலை. அருட்தந்தை அவர்கள் தான் பெற்ற ஆனந்த அனுபவம் இந்த கவியில நமக்கு நல்லா தெரியுது. அந்த நிலை எய்த அவரவர்கள் பயிற்சி செய்யணும். விடாமுயற்சி செய்யணும். செய்த அனுபவமாகத்தான் நம்ம ஒவ்வொன்றையும் இதெல்லாம் பெற முடியும். சுவாமிஜி சொன்னது இது. இந்த நிலை அறிவதற்கும் அடைவதற்கும் எடுத்ததுதான் நாம் இந்த மனித பிறவி. அகம்புறம் என்ற சிற்றறிவு பேரறிவோடு இறைநிலையோடு லயமாகும் பொழுது உண்டாகும் அனுபவம் தான் இந்த ஆனந்தம், அகம்புறம் ஆனந்தம் என்று கூறி, இந்த நிலை அனைவருக்கும் கிட்டட்டும். இதற்கு இறையருளும் குருவருளும் நமக்கு துணை புரியட்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.